என் பேர் நிஷா. நான் மேட்டுப்பட்டியிலேருந்து வரேன். நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணப்போ நவம்பர் எண்டில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். நான் வந்து ஜாயின் பண்ணுறப்போ போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எப்படி போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களே, நீட்டில் எப்படி மார்க் வாங்க போகிறோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் ரிவிஷன் எடுக்கிறப்ப ஒவ்வொரு லெசன் ரிவிஷன் கொடுக்குறப்ப எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது. நான் வந்து எல்லா டெஸ்ட்லேயும் மார்க் வந்து ஹையாக ஸ்கோர் பண்ணுறேன். ஃபிசிக்ஸ் வந்து நாளைக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 25 சம் வந்து ப்ராக்டிஸ் சம் கொடுப்பாங்க. அது போட்டு வந்து நாளைக்கு டெஸ்ட் எழுதுறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். வந்து நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ரிவிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணாததுக்கு முன்னாடி வந்து கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க. பயாலஜி வந்து ஃபில்லர் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஃபில்லர் டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறமேட்டு யூனிட் டெஸ்ட் வைக்கிறதுனால மார்க் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் ஆகுது. பயாலஜி வந்து என்சிஆர்டி தான் ஃபாலோ பண்ணுறோம், லைன் பை லைன் படிக்கிறோம். ஃபில்லர் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு யூனிட் டெஸ்ட் வைக்கிறப்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து டே ஸ்காலர் தான். இங்கே நடத்துறது எல்லாமே சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக தான் இருக்குது. நம்ம படிக்கிறது வந்து மறந்து போகக்கூடாதுன்னு சூப்பர் பிரெயின் யோகா செய்ய சொல்கிறாங்க. இப்போ அது காலையில் மார்னிங் வந்தோடனே எக்ஸசைஸ் செஞ்சதுக்கப்புறம் படிக்கிறதுனால இன்னும் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நான் படிக்கிறது எதுவுமே மறந்து போவதில்லை. இந்த வருஷம் 2024 நீட் வந்து ட்ராக் பண்ணிடுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. தேங்க்யூ.